ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிதா கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆட்டுக்கால் குழம்பு. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்தி புரோட்டா கூடலாம் வச்சு சாப்பிடும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் ரிதா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் ஆட்டுக்கால் 4 எடுத்து நான் ஒரு 5 விசில் விட்டு வேக வச்சுருக்கேன். வேறு எதுவும் போடல, மஞ்சத்தூள் எதுவுமே போடல. பொடி கறி மசால் தூள் 2 டேபிள் ஸ்பூன், கொத்தமல்லி பொடி 1 டேபிள் ஸ்பூன், மிளகாய் தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். தேங்காய் அரைக்கிறதுக்கு அரை மூடி தேங்காய், 1 டீஸ்பூன் குருமிளகு, 1 டீஸ்பூன் சோம்பு, ஒரு 4 பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய் எடுத்துருக்கேன். இதெல்லாம் சேர்த்து நம்ம அரைக்க போகிறோம். தாளிக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். ஒரு 20 சின்ன வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டீஸ்பூன். அப்புறம் தக்காளி பெரிய தக்காளியாக 2 தக்காளி இந்த மாதிரி நம்ம மிக்சியில் அடித்து வச்சுக்கணும். இதான் தேவையான பொருட்கள். இப்போ நம்ம தாளிச்சுக்கலாம். அடுப்பில் குக்கரை வச்சு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் தான் விட்டுருக்கேன். தேங்காய் எண்ணெய் நல்லா காஞ்சோன்னே நம்ம கருவேப்பிலை போட்டு தாளிச்சுக்கலாம். நம்ம இந்த குழம்புக்கு சின்ன வெங்காயம் சேர்த்தும் போது தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சோன்னே நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்து சின்ன வெங்காயம் நல்லா வணங்கின பிறகு நம்ம தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ இந்தளவு வணங்கினா போதும். இப்போ நம்ம தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம இதில் சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு, தக்காளி நல்லா பழுத்த தக்காளி 2 எடுத்து நம்ம மிக்சியில் இந்த மாதிரி அரைச்சிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஆட்டுக்கால் பாயா அந்த மாதிரி தான் வச்சுருப்போம். இந்த மாதிரி குழம்பு வைக்கும் போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது ஒரு 3 மினிட்ஸ் அப்படியே வணங்கட்டும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது கூட நம்ம பவுடரெல்லாம் சேர்த்துக்கலாம். கறி மசால் தூள் நான் சக்தி கறி மசால் தூள் தான் சேர்த்துருக்கேன் 2 டேபிள் ஸ்பூன். கொத்தமல்லி பொடி 1 டேபிள் ஸ்பூன். சில்லி பவுட்ரு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மசாலா ஒரு 3 மினிட்ஸ் அப்படியே வணங்கட்டும். நம்ம காலை ஒரு அரைவாசி வேக வச்சுட்டோம். வேக வச்சு இந்த மசாலா கூட சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். நம்ம காலை டைரெக்டாக இதில் சேர்த்து வேக வச்சோம்னா மசாலா ரொம்ப கடுத்து போயிடும். அதனால் ஒரு அரைவாசி காலை வேக வச்சுட்டு இதில் சேர்த்துக்கலாம். இது அப்படியே ஒரு 3 மினிட்ஸ் வணங்கட்டும். இப்போ 3 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வேக வச்ச காலை இதில் சேர்த்துக்கலாம். ஒரு அரைவாசி வெந்தால் போது கால். மறுபடியும் இந்த மசாலாவில் சேர்த்துட்டு ஒரு 3 விசில் விட்டுக்கலாம். இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்கட்டும். ஒரு கொதித்த பிறகு நம்ம தேங்காய், சோம்பு, குருமிளகு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை இதில் நம்ம சேர்த்துக்கலாம். இது மூடி போட்டு ஒரு
கொதித்த பிறகு நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம். இது அப்படியே கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை வந்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம கன்சிஸ்டன்சி பார்த்துட்டு தேவைன்னா தண்ணி ஊற்றிட்டு இது மறுபடியும் ஒரு 3 விசில் விட்டுக்கலாம். இந்த ஆட்டுக்கால் குருமா வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்தி புரோட்டா கூடலாம் வச்சு சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ஆட்டுக்கால் வந்து பாயாக தான் செஞ்சுருப்போம். இந்த மாதிரி செய்யும்போது நல்ல டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஊற்றி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு கன்சிஸ்டன்சி பார்த்துட்டு தேவைன்னா கொஞ்சம் தண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இதை மூடி வச்சு 3 விசில் விட்டுக்கலாம். இதை அப்படியே வேகட்டும். 3 விசில் விட்டால் போதும். விசில் விட்டு ப்ரெஷராக ரிலீஸ் ஆகிடுச்சு. பாருங்கள், சூப்பரான ஆட்டுக்கால் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ரிதா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.